ஜனநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் அதிக சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒரு சாமியாரை முதல்வராக போட்டிருக்கிறாங்க. அந்த சாமியாருக்கு என்ன வேலைனா, அனுதினமும் முஸ்லீம்களை பற்றியும் முஸ்லீம்களுடைய சட்டங்களை பற்றியும் முஸ்லீம் மௌலவிகளை பற்றியும் பேசுறதுதான் வேலையே. அப்படி பேசாம இருந்தாவோ அல்லது முஸ்லீம்களுடைய சட்டத்துக்கு எதிராக அவர் சட்டம் நிறைவேற்றாம இருந்தாவோ அவருக்கு தூக்கமே வராது. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் அந்த யோகி சங்கி சாமி பேசியிருக்காப்புல, ஹலாலுக்கு எதிராக அவர் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காராம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா அதுல ஹலால் முத்திரை இருக்குதான் சோதிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல ஹலால் பொருட்கள் தடை செய்யப்பட்டு விட்டது. சொன்னா நம்ப மாட்டீங்க, சோப்பு, துணி, தீக்குச்சியில கூட ஹலால் முத்திரை குத்திருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காப்ல மாப்பிள்ள. ஹலால் முத்திரை இருக்கும் பொருட்களுக்கு யூபியில் தடை. யூபி முதல்வர் சங்கைமிகு சாமியார் சங்கி யோகி ஆதித்யநாத். ஹலால்னா என்னன்னு தெரிந்து கொள்வோம். அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொல்றேன், புரிஞ்சுக்கிற மாதிரி. ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டவை என்று பொருள், ஹராம் என்றால் அனுமதி இல்லாதவை என்று பொருள். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, செத்து போன ஆடு மாடுகளை சாப்பிடுவது ஹராம், அனுமதிக்கப்படாதவை. இறைச்சிக்காக அறுத்து சாப்பிடுவது ஹலால். அதன் ரத்தம் வெளியேற்றி சுத்தமாக இறைச்சி அனுமதிக்கப்பட்டது, அதுதான் ஹலால். வட்டிக்கு வாங்காமலும் கொடுக்காமல் இருப்பது, பிறருடைய சொத்துக்களை அபகரிக்காமல் இருப்பது, மது அருந்தாமல் இருப்பது, விபச்சாரம் செய்யாமல் இருப்பது, பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்கிறது, அத்தனையும் ஹலால் ஆனது, அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். இதற்கு நேரெதிராக செய்யக்கூடிய அத்தனை காரியமே ஹராம்னு சொல்லுது. இது சம்பந்தமா முழு நீள வீடியோ நம்ம யூடியூப் சேனலை கூடிய விரைவில் பதிவு செய்வோம், முழுமையா பாருங்க. இந்த சங்கிங்களுடைய வேலையை இருந்தாங்க, மக்களுக்கு எதுவெல்லாம் நலம் தருவதோ அதெல்லாம் தடை செய்யறது. இந்த குளத்துக்கு மேலே கோச்சிக்கிட்டு எதையோ கழுவாமல் வந்த கதையா அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க கதை.